பிச்சிக்கினே இருக்கிறாரு. மருந்து அடிச்சு பார்த்து பசங்களுக்கு கொடுக்காதுன்னு சொன்னேன்னா வாங்கிட்டு வந்ததே வாங்கிட்டு வந்துட்டான். நான் பிள்ளைங்களை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா என்ன பண்ணுவார்னா வாங்கிட்டு வந்து வைப்பார். 2 நாளைக்கு பார்ப்பார் நாங்கள் அதில் ஏதாவது எடுத்து தின்றோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு வாட்ச் பண்ணுவார் அந்த தின்பண்டத்தை. நாங்கள் வந்து அதை தொடலைன்னு வச்சிங்களா உடனே எடுத்து வச்சு அவர் பயிர் வச்சுக்குவார். கம்பெனியில் போய் கரன்னு கரைச்சிடுவார். சூப்பர்வைசர் இல்லை அப்படியே எல்லாரையும் மிரட்டி வேலையை வாங்கிக்கின்னு அங்கே உள்ள தள்ளிக்கினே இருப்பார். அப்படி தானே அப்படியா? அதுக்கு ஒத்துக்குவார் எங்கள் மாமாவன். நல்ல பிள்ளை, வெகுளியான மனுஷன். பார்த்தியா இது இப்போ பொண்டாட்டி வேறு கொடுக்க வேணாம் சொல்லிட்டா பிள்ளைக்கு. நாமளே வாங்கிட்டு வந்து அது 2 பழம் ஒட்டின்னு இருக்கு பிறகுது. மாமா 2 பிள்ளை பிறக்கும். சாப்பிடாத மாமா 2 பிள்ளை பிறக்க சொல்லுவாங்க மாமா. ஆமாம், இந்தமாதிரி எத்தனை பிள்ளை பெற்றாதான் எனக்கு என்னன்றியா? இந்த பிள்ளைங்களுக்கே உனக்கு மட்டும் பொம்பளை பிள்ளை பிறந்துருக்கணும் மாமா. எங்கள் மாமா ஒரு கஞ்ச பிசினாரி. பொம்பளை பிள்ளை மட்டும் உனக்கு பிறந்ததுன்னு வச்சுக்க அதுக்கு ஒரு காதில் போட கம்மல் கூட எடுத்து கொடுத்துருக்க மாட்டாமாம்மா. நீ அப்படியேப்பட்ட ஆளு. நீ கரெக்டு தானே? எடுத்து கொடுத்துருப்பியா? பொம்பளை பிள்ளைலாம் மேக்கப்லேருந்து அதுங்க ட்ரெஸ்ஸுலேருந்து வளையல் பொட்டு பூ நிறைய செலவாகும். நீ 2வது எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு வரங்கட்டால் தான் நீ இல்லை. 2வது ஆம்பளை பிள்ளை வேணும்னு வரம் கேட்டுட்டு 2வது ஆம்பளை குழந்தை பிறந்துச்சின்னு சொன்ன உடனே என்ன ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்? மலையனூருக்கா? மேல்மலையனூர் கோயிலுக்கு வேண்டுக்கினியா 2வது பையன் பிறக்கணும்னு? கேட்டுங்க மக்களே. 2வது ஆண் குழந்தை பிறந்தா மலையனூர் கோயிலுக்கு வரேன்னு சொன்னேன். அங்கே நான் ஹாஸ்பிட்டலில் பிறந்த பையன் பிறந்துக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்து அன்னைக்கு சாயந்தரமே லட்டு கொடுக்குறாரு. லட்டு எல்லாருக்கும். என்ன இது ஏது லட்டுன்னு கேட்டேன். 2வது பையன் பிறந்தா நான் மலையனூர் வரேன்னு வேண்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறாரு. நான் 2வது பொண்ணு பிறந்தா தேவலாம் எனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு பாப்பா வேணுமே நான் பார்த்தா இவர் தம்பி எதிர்பார்த்துக்காரு. ஏன் எதிர்பார்த்தாருன்னு சொல்ல முடியுமா? நான் சொல்லிட்டேன் செலவு மிச்சம். செலவு மிச்சம்னா அதுக்கு பூ வாங்கி தரணும், பொட்டு வாங்கி தரணும், வளையல் வாங்கி தரணும், அடிக்கடி ட்ரெஸ் வாங்கி தரணும். அதுக்கு தானே எனக்கே நீ எதுவும் வாங்கி தரல. பொம்பளை பிள்ளை பிறந்த மட்டும் அது உனக்கு குத்துன்னு குத்திருக்கும். உனக்கு மட்டும் அது மட்டும் பிறந்திருந்ததுன்னா உன்னை என் சின்ன பிள்ளைன்றதுனால உனக்கு கம்முன்னு வச்சுருந்துருக்குது. ஆண் பிள்ளைன்றதுனால. சரிங்க மக்களே, நாளைக்கு சந்திக்கலாம்.